கார்த்திகை மாசம் பனி நல்லா கொட்டுது. என்ன மாறி எதுவும் போன் போட்டனா சரவணா? ஆமா, மத்தியானம் போன் போட்டான் பார்த்தா. இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானல் போறோம். உன்னையும் தூக்கிட்டு தான் போறோம் பாரு. நீயும் வரணும். உனக்கு ஒரு சொட்டு, ஒரு குள்ளா, அப்புறம் வேற என்னது கை உரை எல்லாம் போட்டு உன்னையும் கொடைக்கானல் கூட்டிட்டு தான் போறோம். வார என்ன? அட என்ன சரவணா சொல்லுத? இந்த குளிர்காலத்துல எதுக்கு கொடைக்கானல்? நம்ம ஊரே கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் வேணாம், வெயில் காலத்துல போகணும். இப்ப போய் காய்ச்ச கீச்சை இழுத்துட்டு வரதுக்கா? எப்பா நம்மளாலதான் முடியாது, நான் வரல. அப்படி போறதா நீங்க போயிட்டு வாங்க ஐயா. நமக்கு இந்த குளிரை தாங்க முடியல. இது அங்கிட்டு போய் வர அவசரப்படணுமாக்கும். நான் வரல சரவணா. அப்படியா? கொடைக்கானல் போறோமா நம்ம? ஐ ஜாலி. அன்னை ஞாயிற்றுக்கிழமையா? ஐயா எனக்கு காலேஜ் இன்னும் லீவு தான். எனக்கு வியாழக்கிழமை தான் காலேஜ், அதுக்கப்புறம் லீவு தான். ஐ ஜாலி, கொடைக்கானல் போறோம். அவனும் கொடைக்கானலே பார்த்ததுலனே. தேங்க்ஸ்ண்ணே. அப்பதா அதெல்லாம் இல்ல, போனா எல்லாரும் போறோம். இல்லாட்டா போவேணாம். நீ வந்தா தான் நான் போவேன், இல்லாட்டா நான் போக மாட்டேன் பாரு. உன்னையும் கூட்டிட்டு தான் நான் போவேன். என்ன ஆனாலும் சரி, அங்க போய் பாத்துக்கலாம். அங்க என்ன ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்கும். இல்லாட்டா இங்கேயே 4 மெடிக்கல்ல போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு போவோம். அம்பிட்டு தானே. நீ இன்னைக்கு பாக்கலன்னா என்னைக்கு பார்க்க போற சொல்லு. நாங்களே இம்பிட்டு காலம் ஆச்சு கொடைக்கானல் பார்த்ததே இல்ல, இந்த ஊரை விட்டு தாண்டினதும் இல்ல. ஏதோ ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்பு வந்திருக்கு, இத விடக்கூடாது. கண்டிப்பா நீ வரணும். அப்பதான் சொல்லிட்டேன். ஏயா எல்லா இடம் வரணும் போகணுட்டு எனக்கும் ஆசைதான். ஆனா நம்ம உடம்பு ஒத்துக்காது இல்ல. நான் என்ன இளவட்டமா உங்களை மாதிரி? உங்களுக்கே முடியலன்னு சொல்லுவீங்க. நான் அப்படியா? வயசு என்ன ஆகுது? நீங்க போயிட்டு வாங்க. அப்படி வந்தாலும் நான் என்னத்த பார்க்க போறேன்னு கொடைக்கானல்ல. நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நான் வீட பாத்துக்கிறேன். வீட பாக்குறதுக்கும் ஆள் வேணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொடைக்கானல் போகணும் சொல்லிட்டேன். என்னம்மா வாய் திறக்காம இருக்கீங்க? எதுக்கு தரவனா தேவையில்லாம கொடைக்கானல் கிடக்கானன்ட்டு? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். துட்டு என்ன பாருன்னு போயிரும். யாருமே வீடு கட்டி ஒரு கடம், கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் செலவாயிருச்சு. இன்னும் இந்த பிள்ளைக்கு வேற பார்க்க வேண்டியது இருக்கு. தேவையில்லாத செலவெல்லாம் வேணாம் சரவணா. யார் யாரு எப்படி இருப்பாங்கன்னு என்னத்த கண்டோம். வேணாம் அதெல்லாம். சாட்டு இருக்க சொல்லு. துளசி எதுவும் சொன்னாலாக்கும் கொடைக்கானல் போகணுன்ட்டு? இல்லாட்டா அவன் எப்படி முடிவெல்லாம் எடுக்க மாட்டானே. பக்கத்து ஊருக்கு போகணும்னாலே வேண்டாமா பெட்ரோல் செலவாகும்பா. இப்போ கொடைக்கானல் போகணும்னு சொல்லுதானே என்ன? அன்னைக்காகத்தான் அண்ணன் போறான்னு சொன்னா அம்புட்டுதான் அம்மா கொன்னே போடும். அதனால அப்படிதான் சொல்லக்கூடாது. வீணா அவக்குள்ள எதுக்கு சண்டை இழுத்து விடுவானே. வேணா, பூமாரிக்காக தான் அண்ணன் போறான்ட்டு சொல்லுவோம். அட நீ வேற என்னம்மா சொல்லுத? அன்னைக்காக கேட்க முடியும்னா அண்ணே? நீ சொன்னாலே கேட்க மாட்டான். அன்னைக்காக எப்படி கேட்பான்? எல்லாம் அவ தங்கச்சிக்காகத்தான். இந்த இருக்கால கண்ணாடி போட்டவா, இவளுக்காகத்தான். இவ கொடைக்கானல் எதுவும் பார்த்தது இல்ல. அன்னைக்கு சொன்னோன்னே ஆசைப்பட்டால, அதுக்குதான் சரி தங்கச்சிக்காக போவோன்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்படிதான் என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதானே, நேத்து வந்துருக்கண்டிலாம் என் பிள்ளை மாறிடுவானாக்கும். அப்படி எல்லாம் மாற மாட்டான். என்ன அப்பத்தா இருக்க வேண்டியதானே? நம்ம பிள்ளை இருந்து ராத்திரி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. இரு அப்பத்தா, கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு போலாம். இல்லையா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. பனி உழுதா உள்ள கிருன்னு கேக்குது. நான் போய் படுக்குதையா, இருக்க முடியல. ஆமா, அத்தை சொன்னாப்ல பனி உழுது சரவணா, இருக்க முடியல, குளிருது. நான் போய் படுக்க போறேன். சீக்கிரம் போய் படுங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்ன? அண்ணே உண்மையிலேயே போறோமானே கொடைக்கானல்? ஜாலியா இருக்குனே. இந்த ஊரை விட்டு தாண்டினதே இல்ல. என்னன்னே அப்பா இருக்கிறது ஹோட்டல் எல்லாம் கூட்டிட்டு போவாரு சாப்பிடறதுக்கு. இப்ப எங்கிட்டுமே போறது இல்ல. அண்ணி வந்த நேரம் நம்ம கொடைக்கானல் போறோம். அது எனக்காக. ஜாலியா இருக்குனே எனக்கு. ஆமா வேற, கண்டிப்பா போறோம். அண்ணன் தான் சொல்லுச்சு அடுத்த வாரம் போறாப்புல இருக்கும்ட்டு. அப்ப நான் தான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை போனேன், ஞாயிற்றுக்கிழமை பூமாரிக்கும் லீவு தானே அப்படின்னேன். போயிட்டு வருவோம் என்ன? அநேகமா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கிளம்பாப்புல இருக்கும். கிளம்புனா தானே ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடுமே இங்க வர முடியும். இன்னும் தூங்கலையா? போங்க போய் தூங்குங்க. கொடைக்கானல் கிடக்கனால்ட்டு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். குமாரி போய் படுப்போ, காலேஜ் போகணும்ல. இந்த கழுத ஆனாலும் ஒரு போன் போட்டுச்சா பாரு. வாட்டி இருக்கா பாக்க நேரம் அத்தான் நொத்தான்ட்டு. மத்த நேரம் கேப்பாரு கேள்வி இல்ல. அது பாட்டு இப்படி தெரியுது. அத சொல்லக்கூடாது, அத பெத்ததுல சொல்லணும். இப்படி கண்டவன் வீட்டுல போய் ஒரு பொட்ட பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களாக்கும்? எத்தனை நாள் ஆகுது போய். கொஞ்சம் அறிவுங்கிறதே இல்ல அவன் அந்த சொட்டை தலைவனுக்கு. வரட்டு, வராமையா போவா? எப்படியும் வருவா இல்ல, அவளுக்கு அன்னைக்கு இருக்குது அறிவு கிட்டவ. வரட்டு, போனாலே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வருவா. ஏதாவது பிரச்சனைன்ட்டு வரட்டு, நடு மண்டையிலே நச்சு நச்சு நச்சுன்னு கொட்டி போடுதேன். போனையாக்கும். போவாதன்ட்டு சொல்லிட்டு போயிருக்கேன். நான் போறேன் தான் அப்படின்ட்டு கிளம்புதா. இல்லைன்னா என்ன செய்ய? வரட்டு வரட்டு, அப்புறம் பாத்துக்கலாம்.
பேசினாலும் அவளை தேடத்தான் செய்யுது. தான்ட்டு வருவா. நம்ம எம்பிட்டு வந்தாலும் பிறத்தாலேயே ஓடி ஓடி வருவா. ரெண்டு மூணு நாள் பார்க்காம ஒரு மாதிரியா இருக்குது. சரி போனாது போடுவான்னா அதுவும் இல்ல. போனாச்சும் போடலாம்ல. நம்ம போட்டா அவ அம்மாவோ அப்பாவோ எடுத்துவா. அது வேற ஏழ்ற. இவளாவது ஒரு போன் போட்டு அதான் என்ன செய்த சாப்பிட்டு என்னன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. சரி பாப்போம். என்ன செய்துட்டு இருக்காளோ, சாப்பிட்டாலோ, தூங்குனாலோ என்னமோ. இப்படியே மாமியார் வீட்டுல இருந்து சாப்பிட்டே இருந்தோம்னு வையேன், இன்னும் கூட கொஞ்சம் பெருத்துடா மாதிரி சீக்கிரம் கிளம்புறதுக்கு வழிய பாரு. அம்மாட்டையும் பேசல. சரவணாக்கு நேத்து போன் போட்டது. அம்மா என்ன நினைச்சோ அது நினைச்சோ தெரியல. சே, போன் போட்டதுக்கே நேரம் இல்லாம ஆயிடுச்சே. அங்க போய் பாத்துக்கலாம். நம்ம அம்மா தானே, எதுவும் நினைக்காது. என்ன சார், என்னமோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது. அட பாரேன், ரெண்டு பேரும் இன்னைக்கு சிகப்பு கலரு. காலையில ரெண்டு பேரும் சேமா பச்சை கலர், இன்னைக்கு சிகப்பு கலர். நம்ம வர வர ஒன்னாயிட்டே இருக்கோம். என்னவாமா? ஆமா, ஒன்னா தானே இருக்கணும். சார் வேற ஏதோ யோசிக்க மாதிரி தோணுது. என்ன இன்னைக்கு எங்க சித்தி வீட்டுல மறுவீடு நல்லா இருந்துல்ல. குக்கர்லாம் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சே பாக்கல. ஏன்னா என் சித்தி வெறும் கஞ்ச பிசினாரி, 5 பைசா யாருக்கும் செய்யாது. நமக்கு குக்கர்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு மழை தான் பெய்ய போகுது மாமா. எப்படியோ நமக்கு ஒரு குக்கர் கிடைச்சல, அது போதும். அவங்க சொன்னாப்ல அந்த குக்கர் விசில் அடிக்கும் போதெல்லாம் ராணி ராணி விசில் அடிக்கும். என்ன சரி உக்காரேன். உட்கார மாட்டேன். ஏன் லூசு? வா உட்காரு, ஏதாவது பேசிட்டு இருப்போம். நாளைக்கு நேரம் நம்ம வீட்டுல இருப்போம், அப்படிதானே? நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து உட்கார மாட்டேப்பா. கொடைக்கானல் கூட்டிட்டு போறதா தான் நான் உட்காருவேன். கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க, நான் உட்காடுறேன். என் சில்ல பொண்டாட்டி, என் சில்ல பொண்டாட்டி சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? கண்டிப்பா நம்ம கொடைக்கானல் போறோம், அதுவும் இந்த வாரமே. சரியா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் கொடைக்கானல்ல இருக்கோம். சந்தோஷமான விஷயம் போலிருக்கீங்க. சமாளிச்சிட வேண்டியதா. என் சில்ல பொண்டாட்டிக்காக எதையும் நான் செய்வேன். இப்படியே கைத்தாங்களா மொட்டை மாடி வர தூக்கிட்டு போறேன், பாக்கியா? யாரு நீங்களா? நல்லா தூக்கிட்டு போவீங்க. போங்க மாமா, இதுக்கே திணறீங்க. இதுல மொட்டை மாடி வர தூக்கிட்டு போவீங்களாக்கும். எங்க தூக்கிட்டு போங்க பாப்போம். என்ன துளசி, இனி இப்படி நினைச்சிட்ட? பாரு, நீ சொன்னதுக்காகவே உன்னை மொட்டை மாடி வர தூக்கிட்டு போறனா இல்லன்ட்டு மட்டும் பாரு. என்ன இப்படிதான் நினைச்சுக்கிட்டே மாமன? முத தூக்கிட்டு போங்க, அப்புறம் பாக்கலாம். எல்லாம் வாய் பேச்சுதான். நிமிர்ந்து பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே, கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே, தூரத்திலே வந்தாலே எப்படி தூக்கிட்டு வந்தனா மாமா பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கேன். நான் எத்தனை கிலோனாலும் தூக்குவேன். நீ என்ன ஒரு 55 கிலோ இருப்ப, அம்புடுதானே? இதை பெரியதாட்டு சொல்லுதியாக்கும். டெய்லி உன்ன சுத்தி சுத்தியே கறக்குவேன் இந்த ஒத்த கையிலே. நீங்க செய்தாலும் செய்வீங்க. பரவாயில்ல மாமா, நீங்க ரொம்ப ரொம்ப பலசாலிதான். கீழே விடுதீங்களா? என் ஆசை பொண்டாட்டிய, என் சில்ல பொண்டாட்டிய இன்னைக்கு பூரா கைத்தாங்கா தூக்கிக்கிட்டே தான் வைக்க போறேன். இந்த மொட்டை மாடியில உன்னை தூக்கிட்டு இருக்கிற ரொம்ப அழகா இருக்குது தெரியுமா? சுமையே தெரியல, சுகமான சுமையா இருக்குது. மாமா, எப்பவும் என்ன இப்படி சந்தோஷமாவே வச்சிருப்பீங்களா மாமா? சிலவுக கல்யாணம் கழிஞ்சு 3 மாசம் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டை போடுறதோட நான் பார்த்திருக்கேன். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது மாமா. நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கக்கூடாது. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன மாமா நான் சொல்லுது? சரி துளசி, நமக்குள்ள என்ன சண்டை வர போகுது? பொதுவாவே புருஷன் முன்னாடிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் இல்ல ரொம்பவே புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டாதான் கல்யாண வாழ்க்கையை நம்ம கொண்டுட்டு போக முடியும். அடுத்தபடிக்கு சண்டை போட்டுட்டே இருந்தா அம்புட்டுதியான். கவலைப்படாத, மாமா நான் இருக்கேன். உன்ன புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னைய புரிஞ்சுக்கிட்ட. நமக்குள்ள இப்ப இல்ல எப்பவுமே சண்டை வராது. நீ செல்லம். எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க சத்தியமா மாமா நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரீங்க. என் மனசு கோணாம நடந்துக்கிறீங்க. என் ஆசை மாமா. அம்புட்டுதானா? இன்னும் எதிர்பார்த்தேன். கையில் மீதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் நீந்தியும் கணக்கவில்லையே, நூறையா செய்த சிலையாணி. மாப்பிள்ள பாவம், நல்ல மனுஷன். நம்ம பிள்ளைய கை தாங்களா தூக்கிட்டு போறாரு.
நேற்று என்னடன்னா மடிப்பு எடுத்து விடுதாரு, இன்னைக்கு கைத்தாங்களாவே தூக்கிட்டு போறாரு. நல்ல மாப்பிள்ளையாத்தான் துளசி கிடைச்சிருக்காரு. கடவுளே, நல்லா இருக்கணும் பிள்ளைகளு. கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கட்டு. என்ன சரசு, இந்நேரமா மேலாக்க பார்த்துட்டு இருக்க? என்ன ஏரோப்ளேன் எதுவும் போகுதா என்ன? இல்லைங்க, அதை ஏன் கேட்குங்க? நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல, துளசியை கைத்தாங்களா தூக்கிட்டே போகிறாரு பார்த்துடுங்க. ரூமில் இருந்து மாடிக்கார தூக்கிட்டே போயிருக்காரு. அதான் என்னடான்ட்டு பார்த்துட்டு நிற்கேன் ஆச்சரியப்பட்டு. நேற்று என்னடான்னா சாரி மடிப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. நானும் ரூமுக்குள்ளே போயிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. எப்பவும் பழக்க தோசத்தில் நம்ம துளசின்ட்டு உள்ளே போவோம்ல, அதே மாதிரி போயிட்டேன். அப்புறம் நான் ஐயோ துளசி கல்யாணம் முடிஞ்சிருச்சே, இன்னும் கூப்பிட்டுட்டு கதை தட்டிட்டு தான் போகணுன்ட்டு நினச்சேன். நல்ல மாப்பிள்ளையா இருக்காருங்க. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். நல்ல தங்கமான பையனா இருக்காரு. நம்ம பிள்ளைய நல்லா வச்சு கழிச்சிருவாரு. என்ன எனக்கு இப்போ தான் நிம்மதியா இருக்குமா, நம்ம பிள்ளை நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கான்ட்டு.